என்ன சிவா, டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் அயலி. ஆனா டாக்டர் இதுக்கு மேல கம்பல் பண்ணா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அயலி. அம்மாவை காப்பாத்தணும்னா ஒரே ஐடியா தான் இருக்கு. சிவா, உடனே நம்ம அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்பணும். எங்க போறோம்? சொல்றேன், வாங்க. இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறதுனால அந்த பிரஷர்ல பிரெயின் டியூமர் டெவலப் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்காக இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் முடிஞ்சதும் என் அம்மா கியூர் ஆனதும் கண்டிப்பா இவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னும் அந்த வர்மா என்னென்ன செஞ்சிருக்கான்றதையும் நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதனாலதான் சார் என் அம்மாவை சரண்டர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். பொதுவா இந்த விஷயத்த கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் விசாரிக்கிறது தான் கரெக்ட். ஆனா உங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனும் நீங்க சொன்ன ரீசனையும் நான் நம்புறேன். உங்க அம்மாவை நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நீங்க அர்ச்சனா எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதா சொல்றீங்க. அது வரைக்கும் இவங்க ஒரு அக்யூஸ்டு தான். அதனால போலீஸ் இவங்கள அவங்களோட கஸ்டடியில தான் வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் எப்போதும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணுங்கிறது இந்த கோர்ட்டுடைய ஆர்டர். தேங்க்யூ சார். நீங்க அர்ச்சனாவை பார்க்க போனீங்கன்னா நான் செத்துருவேன். அப்படி என்ன பொணமாதான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. ஏன் ஜமுனா, ஏன் இப்படி நடந்துக்கிற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்த ஒருத்தி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுவும் பாவம் இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்கா. ஜமுனா, நீ அவ கூட பிறந்தவ, ஒரு அக்கான்னு கூட பார்க்காம அவளை அனாதை மாதிரி அப்படி விட்டுட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்ல, எங்களையும் விட மாட்டேங்கிற. ஏன்? இத பாரு ஜமுனா, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு அன்னைக்கே என்ன அப்படியே விட்டுக்கலாம்ல. நான் அப்பயே போய் சேர்ந்திருப்பேன்ல. ஐயோ, ஏன் தினம் தினம் அணுவா என்ன கொண்டுகிட்டு இருக்க? என்ன நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனா? பார்த்து பேசுங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களால பதில் கூட சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா அந்த அர்ச்சனாவால நம்ம குடும்பம் நாசமா போனதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி விட்டிருந்தா செத்து போயிருப்பேன்னு சொன்னீங்களே, எதனால அன்னைக்கு நீங்க அந்த முடிவை எடுத்தீங்க? என்னாலயா? அர்ச்சனாவை பத்தி திரும்பவும் டிவியில வந்ததை பார்த்துட்டு தாங்க முடியாம தானே சாக போனீங்க. அர்ச்சனா செத்துட்டான்னு நம்பிட்டு இருந்ததுக்கே நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு. இப்போ உயிரோட தான் இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலங்க. அப்பவே அந்த அயலிய வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுத்ததுக்கு நல்லா நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான்.
இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அந்த அயலிக்கும் அர்ச்சனாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு உடம்பு குணமாகி நல்லபடியா நீ திரும்பி வரணும். அதனாலதான் வேற வழி இல்லாம நான் இப்படி பண்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ கண்டிப்பா மறுபடியும் பழைய அர்ச்சனாவா வருவ. வர்மாவை பத்தின உண்மைய இந்த உலகத்துக்கு நான் கண்டிப்பா காட்டதான் போறேன். உன் மேல விழுந்த பழிய கூடிய சீக்கிரமே நான் தொடக்கிறேம்மா. 25 வருஷமா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச பாவத்துக்கும் அந்த வர்மாவுக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. நீ உயிரோட கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா வர்மாவுக்கு இனிமேதான் கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா அவனோட சாவு உன் கையால தாம்மா நடக்கும். மேடம், டைம் ஆகுது. வண்டியில ஏறுங்க. இந்த அர்ச்சனா தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நிறைய வேலை பார்த்திருக்காங்க. இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹேய், வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேளு மோனிகா. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏய், வேண்டாங்க, இதால உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துரும். கிளம்புங்க, மேடம், கிளம்புங்க. மேடம், மேடம், சொன்ன கேளுங்க கிளம்புங்க மேடம், கிளம்புங்க. இல்லைன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மக்களே பாத்தீங்களா, அர்ச்சனா பத்தின உண்மை செய்திய உங்களுக்கு நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட பொண்ணு எங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாம என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா? இதுக்காக நீ பெரிய விளைவுகளை சந்திப்ப. பாருங்க மக்களே, என்ன திரும்பவும் மிரட்டுறாங்க. இவங்க தான் இத்தனை வருஷமா அர்ச்சனா உயிரோட இருக்கிறத மறைச்சு அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டாம மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. வேண்டாம் மோனிகா, நீதான் தப்பு பண்ணிட்டு இருக்க. என் அம்மா எந்த தப்பும் பண்ணல. அவங்கள பத்தி தப்பா பேசாத. மக்களே, அர்ச்சனா கவர்மெண்ட்டுக்கு எதிரா டபுள் ஏஜென்ட்டா இருந்தவங்கன்னு ஆல்ரெடி ப்ரூஃப் ஆகி அவங்க மேல தேச துரோக வழக்கு இருக்கு. இந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்.